வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரொட்டேட் அரே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இதில் நமக்கு ஒரு அரே கொடுத்துட்டு அதை கே ஸ்டெப்ஸுக்கு ரைட் சைட் ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம் நம்ம விஷுவலாக பார்க்கலாம். நம்ம ஒரு இன்டிஜர் அரே 1 to 7 எடுத்திருக்கோம். இதை ஒரு டைம் ரைட் ரொட்டேட் பண்ணும்போது எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் ரொட்டேட் ஆகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் கட்ட நம்மளோட அரே இப்படி தான் இருக்குது. 7 1 2 3 4 5 and 6. இப்போது செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணலாம். செகண்ட் டைம் ரொட்டேட் பண்ணது நம்ம அரேவோட ஃபார்ம் இப்படி தான் இருக்குது. 6 7 1 2 3 4 5. இப்போ 3 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது நம்மளோட அரேவோட ஃபார்ம் இப்படி வந்துருச்சு. நம்ம அரேவை ரொட்டேட் பண்ணுற அப்போது என்ன நோட்டீஸ் பண்ணுறோம்? ஜஸ்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட்டுக்கு வருது அண்ட் அதர் எலிமெண்ட்ஸ்லாம் ஒரு ஸ்டெப் ரைட் சைடு மூவ் ஆகுது. இப்போது இதை ப்ரோக்ராமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எட்ஜ் கேஸ் பார்க்கணும். இப்போது நம்ம ஒரு அரே எடுத்திருக்கோம். அதில் ஜஸ்ட் 3 வேல்யூஸ் இருக்குது. இதை நம்ம 4 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணும்போது நம்ம அரே எப்படி இருக்குது பார்க்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரொட்டேஷனுக்கு அடுத்தது நம்மளோட அரே இப்படி இருக்குது. செகண்ட் ரொட்டேஷனுக்கு அடுத்தது இந்த மாதிரி இருக்குது. நம்ம தேர்ட் ரொட்டேஷன் பண்ணும்போது நம்மளோட அரே இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளோட பேக் டு ஒரிஜினல் ஃபார்ம் வந்துச்சு. ஸோ நம்ம எப்போல்லாம் நம்மளோட கேவோட வேல்யூ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த அரேவாக இருக்கும், அப்போல்லாம் நம்ம எந்த ரொட்டேஷன் பண்ணலனாலுமே நம்ம அரே கே டைம்ஸ் ரொட்டேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 4th டைம் ரொட்டேட் பண்ணலாம். நம்ம 4th டைம் ரொட்டேட் பண்ணும்போது என்ன நோட்டீஸ் பண்ணுறோன்னா, நம்ம அரே நம்ம ஃபஸ்ட் டைம் ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம எஃபெக்டிவ் ரொட்டேஷன்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணலாம். நம்மளோட எஃபெக்டிவ் ரொட்டேஷன் ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் தான். அதாவது 4 மாடுலஸ் 3. நம்ம 4 3 டிவைட் பண்ணும்போது அதோட ரிமைண்டர் எவ்வளோ வருதோ அதுதான் நம்மளோட எஃபெக்டிவ் ரொட்டேஷன்ஸாக இருக்கும். நம்மளோட கேவோட வேல்யூ கிரேட்டர் தேன் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த நிறையா இருக்கும்போது நம்ம கேவோட வேல்யூவை என்ன வச்சு மாடுலஸ் பண்ணி அதோட ரிமைண்டர் கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அத்தனை ரொட்டேஷன் பண்ணால் போதும். ஸோ இதை இப்போ நம்ம ப்ரோக்ராமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த அப்ரோச்சை ப்ரோக்ராமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரேல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு கால்குலேட் பண்ணலாம். இப்போ நம்ம எஃபெக்டிவ் ரொட்டேஷன்ஸ் கால்குலேட் பண்ணால் அதுக்கு கே ஈக்குவல்ஸ் டு கே மாடுலஸ் என். நெக்ஸ்ட்டு நம்ம அரேவை எத்தனை டைம் ரொட்டேட் பண்ண போகிறோம்? கே டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் நம்ம கே டைம்ஸ் ஹைட்ரேட் பண்ணுறோம். நம்ம அரேவை ஒரு வாட்டியும் ரொட்டேட் பண்ணும்போது என்ன நோட்டீஸ் பண்ணோம்? லாஸ்ட் எலிமெண்ட் ஃப்ரண்ட்டில் வருதா? ஸோ அதை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். லாஸ்ட்னு ஒரு வேரியபிளில் லாஸ்ட் ஈக்குவல்ஸ் டு என் மைனஸ். நம்ம அரேவோட லாஸ்ட் எலிமெண்ட் n-1 இண்டெக்ஸில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அரேவோட இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணதால. அதே மாதிரி நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோம்னா நம்மளோட மிச்ச எல்லா எலிமெண்ட்டும் ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. ஸோ நம்ம லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க எலிமெண்ட்லேருந்து எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n-1, 0, -1. இப்போ நம்ம அரேவை ரிவர்ஸ்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அரேல வெறும் 7 எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா நம்ம 7th பொசிஷனில் 6th எலிமெண்ட்டை போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம நம்ஸ் ஆஃப் ஐ ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் i-1. ஸோ நம்ம ஒரு இண்டெக்ஸ்லையும் அதில் ப்ரீவியஸாக என்ன எலிமெண்ட் இருந்துச்சோ அதை போடுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கு அடுத்தது நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நம்ம அரேல ஃப்ரண்ட் சைடு வைக்கிறோம். ஸோ நம்ஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு லாஸ்ட். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அரே ரொட்டேட் ஆகிடும். இதை நம்ம சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பேஸ் டெஸ்ட் கேசஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த அப்ரோச்சில் பண்ணும்போது நம்மளுக்கு டைம் லிமிட் எக்ஸீடட்னு வருது. பிகாஸ் நம்ம ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் கே கிராஸ் என். ஏன்னா நம்ம ஒரு எலிமெண்ட்டையும் n டைம்ஸ் மூவ் பண்ணுறோம். ஆல்சோ அதை கே டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். எஃபெக்டிவாக ரைட் ரொட்டேஷன் பண்ண நம்ம 3 ஸ்டெப்பில் எவ்வளோ பெரிய அரேவாக இருந்தாலும் ஈஸியாக ரைட் ரொட்டேட் பண்ணலாம். அதுக்கு ஸ்டெப் 1 நம்ம கிவன் அரேவை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணோம். ஸ்டெப் 2 ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். ஸ்டெப் 3 ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணோம். சிம்பிளாக இந்த 3 ஸ்டெப் நம்ம பண்ணால் நம்ம அரே கே டைம்ஸ் ரொட்டேட் ஆகிடும். இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸ்டெப் 1 நம்ம கொடுத்துருக்க அரேவை என்டையராக ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ ரிவர்ஸ் பண்ண கற்று நம்ம அரே இப்படி தான் இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே கேவோட வேல்யூ 3ன்றதுனால நம்ம ஃபர்ஸ்ட் கே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணோன்னே நம்ம அரே இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ரிவர்ஸ் பண்ண உடனே நம்மளோட அரே இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கே டைம்ஸ் ரொட்டேட் ஆன அரே. நம்ம இதை வெரிஃபை பண்ணி கூட பார்த்துக்கலாம். இப்போது
இன்டீஜர் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கிற அரேவை கே டைம்ஸ் ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரிவர்ஸ் பண்ணும்போது 7 ஃப்ரண்ட்டில் வரும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் அதுக்கு பின்னாடி போகும். செகண்ட் ஐட்ரேஷனில் 6 ஃப்ரண்ட்டில் வரும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் அதுக்கு பின்னாடி போகும். தேர்ட் ஐட்ரேஷனில் 5 ஃப்ரண்ட்டில் வரும், ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் பின்னாடி போகும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ இருக்க அரேவும் அந்த மாதிரி தான் இருக்குது. 5 6 7 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நம்ம 3 ஸ்டெப்பில் ஒரு கிவன் அரேவை ஈஸியாக ரைட் ரொட்டேட் பண்ணிடலாம். அது எவ்வளோ பெரிய அரேவாக இருந்தாலும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜஸ்ட் பிக் ஓ ஆஃப் n தான். இப்போ இதை நம்ம ப்ரோக்ராமை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மைக் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அல்காரிதம் படி நம்ம எப்படி அரேவை எஃபெக்டிவாக ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் எஃபெக்டிவ் ரொட்டேஷன்ஸும் நம்ம அரேல எவ்வளோ வேல்யூஸ் இருக்குன்ட்டு கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரேவை எஃபிஷியண்ட்டாக ரிவர்ஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம 3 பராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அரேவை ரிவர்ஸ் பண்ண போகிறோமோ அந்த அரேவை பாஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு என்ன போர்ஷன்லேருந்து எந்த போர்ஷன் வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணுன்றதுக்காக ஸ்டார்ட் அண்ட் எண்ணுன்னு 2 பராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம அல்காரிதம் ஃபாலோ பண்ணால் நம்ம அரே ஈஸியாக ரொட்டேட் ஆகிடும். நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கிவன் அரேவை என்டையராக ரிவர்ஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ரிவர்ஸ் அரே நம்மளோட கிவன் அரே நம்ஸ் அப்புறம் 0லேருந்து லாஸ்ட் இண்டெக்ஸ் n-1 வரைக்கும் பாஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பில் நம்ம அரேவை என்டையராக ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸ்டெப் 2 நம்ம ஃபஸ்ட் கே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம அகைன் நம்ம கிவன் அரே அப்புறம் 0 டு ஃபஸ்ட் கே எலிமெண்ட்ஸ். நம்ம ஏன் இங்கே k-1 தரோம்னா நம்ம அரேவோட இண்டெக்ஸிங் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால k-1 தரும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட் கே எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம ரிமைனிங் எலிமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணி கேலேருந்து ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் n-1 வரைக்கும் ரிவர்ஸ் பண்ணோம். இப்போ இந்த 3 ஸ்டெப்பை நம்ம கம்ப்ளீட் பண்ணோன்னே நம்ம அரே ஈஸியாக ரொட்டேட் ஆகிடும். இதை நம்ம இப்போது சப்மிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பேஸ் டெஸ்ட் கேசஸ்லாம் ரன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகிடுச்சு. நம்மளோட கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஜஸ்ட் 3 milliseconds தான் ரன் ஆயிருக்கு. ஏன்னா இதோட ஓவரால் டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ ஆஃப் n தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஈஸியாக இன்னொரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.